Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணி சீரியஸா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதையும் மிஸ் பண்ணேன், உங்களையும் மிஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அப்படியே இம்ப்ராம்ப்டுவா நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டெடிகேட்டடான மேக்கப் டெடிகேட்டட் வீடியோ வித் எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் குட்டி குட்டி டெக்னிக்ஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு சிம்பிளான டக்குன்னு போடுற மாதிரியான ஒரு மேக்கப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அழகாக நான் சொல்லி காமிச்சிட்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டுட்டோரியல் நான் எப்படி பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என் ஃபேஸ் வந்து நான் அழகாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். என் மண்டை கொஞ்சம் இல்லை ரொம்பவே லூஸாக இருக்குது. பட் அதை மட்டும் நீங்கள் இப்போ கண்டுக்க போகிறது இல்லையா. லிப்ஸ் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி லிப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மேக்கப் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ லைக் 90% ஆஃப் த டைம்ஸ் இதுதான் நான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப வியர்டாக இருக்கும் கேட்க. நான் வந்து ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு லிப் கலர் போகிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு வந்து என்ன கலர் போகிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அது வந்து இப்போ நடக்கிறது இல்லை. இப்போ நான் பேர் ஸ்கின்ல பார்க்கும்போது ஓகே இந்த லிப்ஸ்டிக் சட்டிலாக இருக்குது, இது போல்டாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அண்ட் இந்த பென்சிலை நான் ஷார்ப் பண்ணும். இது வந்துட்டு பர்பிளோட ஒரு ஐ பென்சில் இன் ஷேட் ப்ரௌன் கலர். ஆமாம், ஐலைனர் பென்சில். ஸோ லிப் லைனர் வேலை முடிந்தது. லிப்ஸ்டிக் வந்துட்டு மாமாழத்தோட ஹைட்ரா மேட் கலர் க்ரீம் கலர் க்ரையான் லிப்ஸ்டிக் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் வந்துட்டு பேஷன் ஃப்ரூட் வைன். இதை அவுட்லைன் பண்ணிப்போம், நடுவில் கேப் விடணும். ஓகே, எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இந்த ஆம்ப்ரே லிப்ஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரே கலர் லிப்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக பிடிக்கல. அடுத்தது மேப்ளினோட சூப்பர் ஸ்டே இங்க் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கொஞ்சம் சென்டரில் போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்க. லைக் அந்த அளவுக்கு லைட்டாக இருக்கான்னு பார்க்க. பட் அந்த அளவுக்கு லைட்டாக இல்லை. பட் அதை நம்ம சரி பண்ணலாம். இது இப்போதைக்கு போதும் ஓகேவா. எனக்கு என்னுடைய லிப்ஸ்டிக் இப்படி தான் இருக்கணும். லைக் பேட் ஸ்கின்லேயும் இப்படி தான் இருக்கணும். என் ஸ்கின் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ்லாம் பண்ணி ப்ரெப் ஆகி தான் இருக்கு. ப்ரைமர் மட்டும் போட்டுக்கிறேன். மேப்ளின் ஃபிட்மியோட டியூவி ஸ்மூத் ப்ரைமர். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைமர் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேலே அதுதான் இருக்கு. அதனால எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஓகேவா ஒரு ப்ராப்பர் டுட்டோரியல் உங்களுக்கு காமிச்சு. ஆக்சுவலாக ஒரு 4 நாள் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணியே. ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் பண்ணியே தீர்றேன் அப்படின்ட்டு இப்போ இப்போவே நான் உங்களுக்கு வந்து போட போறேன். ப்ரைமர் போட்டாச்சு. அடுத்தது நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா கன்சீலர் போடலாமா இல்லைனா ஸ்கின் டென்ட் யூஸ் பண்ணலாமா. ஐ திங்க் ஸ்கின் டென்ட் ரிம்மலோட இந்த கைண்ட் அண்ட் ஃப்ரீ மாய்ஸ்சரைசிங் ஸ்கின் டென்ட் இன் ஷேட் டீப் மோக்கா இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இது கூட அதை மிக்ஸ் பண்ணியே ஆகணும் ஒரு லைட்டர் ஷேட். ஏன்னா இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது வந்து ரூடோட ஒரு ஃபவுண்டேஷன், டபுள் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சீலர். இதை நான் தெரியாமல் லெஃப்ட் ஹேண்டில் இங்கே எடுத்துட்டேன். பேக் ஆஃப் மை ஹேண்டில் எடுத்தேன்னா ஈஸியாக என்னால் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே எனக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசைஸாக நான் வந்து போட்டுக்க பார்க்குறேன். போட முடியலன்னா நாட் அ ப்ராப்ளம். நம்ம லாஸ்ட்டாக லிப் லைனர் லிப்ஸ்டிக் வச்சு அதை சரி பண்ணிக்கலாம். சி திஸ் இஸ் அ வெரி நைஸ் மேட்ச். நான் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னுடைய ஸ்கின்னுக்கு ஜஸ்ட் அந்த டிஸ்கலரேஷன்ஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு செம்ம ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன். இது மாதிரி தான் ஆகும். சம்டைம்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கன்காக்ஷன் கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் எப்பயாவது எங்கேயாவது வெளியில் போகும்போது தேவை அப்படின்னும் போது ஏதாவது சொதப்போம், இல்லை ரிசல்ட் பிடிக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஆகும். ஸோ எனக்கு வந்து வாயை சுற்றி கிரேயா ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஆரஞ்சு போடலான்னு பார்த்தேன். அப்படி எதுவும் ஃபீல் ஆகுற மாதிரி தெரியல. ஆனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இது ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிக்ஸோட கன்சீலர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த பேர் வித் மீ கன்சீலர் சீரம் இன் ஷேட் கேமல். ரொம்ப கொஞ்சமாக எடுத்து வாயை சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது. இது வந்து அந்த பிக்மெண்டேஷன் வெளியில் தெரியாமல் ஆர் அந்த ஏரியா மட்டும் கிரே ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ இதை ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு வெரி மினிமல் லைட் பேஸ். அந்த ஸ்கின் டிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸ்கின்ல.
அது போட்டிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ரூட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கவரேஜ் வந்து கொடுக்குது. ஸோ இது போதும். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்குன்னு ஒரே கலர் மூஞ்சி மாதிரி இருக்கா. திஸ் இஸ் ஃபைன். நான் இப்போ வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த காம்பேக்ட் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் விட ஒரு 2-3 ஷேட் லைட்டராக இருக்கணும். நான் வந்து இன்னைக்கு NC45 யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக மேப்லினோட டாஃபி தான் வந்து யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஐ சேஞ்ச் மை மைண்ட். மேக்கோட NC45 எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கண்ணு கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். இது எனக்கு அந்த மேட் அண்ட் பிரைட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்ட் அண்டர் ஏரியா, மூக்கு மேலே இருக்க இந்த ஏரியா, நெத்தியோட இந்த சென்டர் ஏரியா அண்ட் சின், இந்த ஏரியா வந்து எனக்கு பிரைட்டாக இருக்கும். நேச்சுரலாகவே பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த பிரைட்னஸை ரீடைன் பண்ணுறதுக்கு மேக்கப்பில் அதை ரெப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஐ டூ திஸ். இன்னும் ஒரு லேயர் கூட கொடுத்துக்கலாம். இது பவுடர் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால நல்ல கவரேஜும் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கின்ல. எனக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் அதுக்கும் இந்த பவுடர் வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். லைக் ஆயிலி ஸ்கின்னுக்கும் பார்க்க கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு இந்த லைட்ல. பட் இட் செட்டில் கொஞ்சம் டைம் கொடுப்போம். அடுத்தது பிரான்ஸ் பண்ணிக்க போறேன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்துட்டு அந்த நல்ல ஒரு பிரான்ஸ்டு வார்ம் லுக் வந்து பிடிக்கும். ஹுடா பியூட்டியோட க்ளோயிஷ் பிரான்ஸர் இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. எனக்கே இது ஒரு வாட்டி ஏதோ வீடியோக்கு லிங்க் எடுக்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு பார்த்தோன்னே ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இது வந்து எனக்கு ஒரு ஃபேஸ். இது மாதிரி தான் நான் வந்து ஹூலா கேரமல் பிரான்சர் பண்ணி ஒன்று பேக்கப்னு புதுசு வாங்கினேன். அது வாங்கின டைம்ல தான் இதையும் வாங்கினேன். அதனால அந்த புதுசு அப்படியே யூஸ் பண்ணாம இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நான் வேற ஏதாவது ஒரு புது காதல் பார்த்து அதுல இருந்து நான் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐ மீன் அந்த பிரான்சர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பிரான்சர் டன். ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போறேன். 2-in-1 ஐப்ரோ கிட் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. ஐயோ, இதை திருப்பி திருப்பி ஒரே டைலாக் சொல்ற மாதிரி இருக்கு. நான் வருஷக்கணக்காக வந்து இப்போ எனக்கு இது யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எவ்வளோ வாங்கிட்டேன். எனக்கு இதுதான் வந்து காம்பேக்டா, கன்வீனியன்டா, ஈஸியா, குவிக்கா முடியுது. இந்த ப்ரஷ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து வாங்கின ஒரு கான்டோர் ப்ரஷ். இந்த மூக்கு கான்டோர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் ரேண்டமா எடுத்தேன். ஓகே, ஸோ பிராண்ட்லாம் எதுவும் கிடையாது. இது என்னோட ஐப்ரோஸ் எப்படி ஈஸியா ஃபில் பண்றதுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்றதுனால இதையே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பிராண்டடா போகணும் அப்படின்னா ப்ரோ ஆர்டே இல்லைன்னா பேக்கோட ப்ரஷஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சில மஸ்ட் ஹேவ் ப்ரஷஸ்னு ஒரு வீடியோ வந்து போடுறேன். நான் யூஸ் பண்ற சில என்னுடைய ஃபேவரட்டான ப்ரஷஸ், பிராண்ட்ஸ், ப்ரஷஸோட கோட் நேம்ஸ் எல்லாத்தோடையும் போடுறேன். அதுல நீங்க வந்துட்டு செக் பண்ணிட்டு எது உங்களுக்கு தேவைன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோல அதனால நான் அவ்வளோ டீட்டெயில் தரல, ஜஸ்ட் டியூட்டோரியல் மட்டும் காமிச்சுக்கிறேன். ஸோ ஒரு தின்னான ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஐப்ரோஸை வேற நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன். அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. லைக் கொஞ்சம் கிளியரான ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லுக். இப்போ வந்துட்டு நான் என்னுடைய ஐலிட்ஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சமா ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்க போறேன். ஆனால் அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நோ வாட் ஐம் கோயிங் டு டூ. இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இதையே கொஞ்சமா எடுத்துக்க போறேன். இது வந்து நல்ல ஒரு மேட் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக். ஸோ நல்ல ஸ்டெயின் கொடுக்கும். அதை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ்ல இப்படி போட்டு பக்கத்து விரல் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்றேன். ஏன்னா இது வெரி பிக்மெண்டட். ரொம்ப அப்படியே பிங்கா போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நான் 5th ஸ்டாண்டர்ட்ல போட்ட மேக்கப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஜஸ்ட் போட்டுட்டு பக்கத்து விரல் வச்சு கிளீன் பண்றேன். அதுக்கே அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆல்சோ என்னுடைய இந்த முடி இட்ஸ் பாதரிங் மீ சோ மச். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணால் இப்படி தான். அது பிடிக்கலன்னா காலி. லிப் லைன் மறுபடியும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஒரு ஷார்ப்னர் வச்சு இந்த லிப் லைனர் ஐலைனரை வந்து நான் ஷேவ் பண்ணிக்கிறேன். நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன். பழைய லிப்ஸ்டிக் பண்ணிட்டு கையை வச்சு சாஃப்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லைன் ரொம்ப ஆப்வியஸாக இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் வெரி ஆப்வியஸ், பட் அந்த ப்ளம் லிப்ஸ்டிக்கே எடுத்து மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு இந்த மாதிரி நல்ல மாய்ஸ்சரைசிங் மேட் லிப் லுக்ஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் I'll do some காஜல், lots of mascara. இன்னைக்கு காஜல் வேணும், நம்ம இன்னைக்கு ஐலைனர் பண்ணலாம். இட்ஸ் பீன் அ லாங் டைம்.
ஐலைனர் மட்டும் வச்சு. ஸோ ஐலைனர் மட்டும் எடுத்துட்டு இது கே பியூட்டியோட பிளாக் லிக்விட் ஐலைனர் இது வச்சு தின்னா ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அனார்கலி செட் அமேசான்ல இருந்து வாங்கினது. ரீசெண்டாக நான் பண்ண ஒரு அமேசான் ஹால் வீடியோவில் டீடைல்ஸ் அண்ட் அதர் லிங்க்ஸ்லாம் வந்து இருக்கு. ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் லிங்க்குக்கு. ஸோ அது இந்த கண்ணிலையும் பண்ணுறேன். இந்த கண்ணில் ஃபஸ்ட்டு விங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐம் டூயிங் திஸ். ஓகே, ஐம் டன். குவிக் அண்ட் சிம்பிளா இவ்வளோதான் டைம் ஆகும் ஜென்ரலாக ஐலைனர் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு என்னுடைய லேஷ் கலர் வேணும். லேஷ் கலர் எடுத்து லேஷஸை வந்துட்டு கர்ல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். வயசாக ஆக என்னுடைய மேக்கப் ஸ்டைல் வந்து நிறைய மாறிடுச்சு. என்னுடைய பழைய வீடியோஸ் நான் எடுத்து பார்க்கும்போதே அல்ட்ரா கிளாம் லுக்ஸ்ல இவ்வளோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பண்ணா ஐ ஃபீல் லைக் இது மாதிரி யார் பண்றா அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலா அப்பயும் வந்துட்டு யாரும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு விஷயமா ஒரு ஒரு சம்திங் தட் ஐ ரியலி லவ்ட் அந்த மாதிரி இருந்தது. இப்பயும் ஐ லவ் டூயிங் மேக்கப். ஆனா என்னுடைய ஸ்டைல் மொத்தமா மாறிடுச்சு. லைக் எல்லாமே மினிமலா இவ்வளவுதான் இது போதும். முன்னாடிலாம் வந்து ஒரு லுக் கிரியேட் பண்றதுனாலே ஃபால்சிஸ் ஒட்டிடுவேன். இப்போ வந்து ஃபால்சிஸ் பக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபால்சிஸ் நிறைய இருக்கு, க்ளூ இல்லை. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஃபால்சிஸ் ஒட்டலான்னு பார்த்தேன், நேச்சுரலாக ஒரு ஃபால்சிஸ். பட் அதுக்கு பதிலாக இன்னைக்கு நான் நிறைய லேஷஸே அது பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய மேக்கப் ஸ்டைல் வந்துட்டு ஓவர் டைம் செம்மையாக மாறி இருக்கு. தெரியல, மேபி இன்னும் கொஞ்ச நாள் அதே மாதிரி அல்ட்ரா கிளாம் லுக்ஸ்க்கே வந்துட்டு நான் போனாலும் போவேன். ஐ டோன்ட் நோ, சீரியஸாகவே ஐ டோன்ட் நோ. ஸோ நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக கீழே முடி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக லோவர் லேஷஸில் மஸ்காரா. அண்ட் என்னுடைய ஃபேஸ்க்கு கொஞ்சமாக நான் வந்துட்டு லூஸ் பவுடரும் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு பவுட்ரி மேட் ஃபினிஷ் வந்து என் முகத்துக்கு இப்போ தேவை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு ஸ்கின் லைட் ஃபினிஷ் வேண்டாம். அதனால மாமாத்தோட இந்த டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்படி கை பின்னாடி டஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரொம்ப மேட்டிஃபைங் பவுடர், வெரி வெரி மேட்டிஃபைங் பவுடர். ஸோ இதை எடுத்து ஜஸ்ட் அந்த மாதிரி எனக்கு மேட்டாக முகம் தெரியணுன்ற இடத்துல மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது என்னுடைய ஃபேஸோட சென்டர் ஏரியா, இந்த ஏரியா. அண்ட் அவ்வளோதான் ஃபார் நவ். திருப்பி ஒரே வாட்டி பிரான்ஸ் பண்ண அதே ப்ரஷ் வச்சு இந்த பவுடர்ட் ஏரியாவை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, யாரோ ரீசெண்டா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த பிளஷ் போடாம ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மேக்கப்ல வந்து நான் பிளஷ் ஒமிட் பண்றேன். அதே மாதிரி தயவு செஞ்சு பிரான்சர் போடாம இல்ல வேற ஏதாவது நான் இன்னைக்கு போட்டது போடாம போடுங்க. லிப் லைனர் யாரும் சொன்னாங்க, லிப் லைனர் போடாம ஒரு லிப் லுக் அது வந்து எனக்கு பிடிக்காது. நான் வேணா உங்களுக்கு வேற ஏதாவது லிப்ஸ் வாஷ் வீடியோல லிப் லைனர் இல்லாம போடுறது எப்படி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். அது ஒரு மாதிரி அன்பினிஷ்டா இருக்கும், நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் லிப் லைன் பண்றது. அது பிளஷ் இல்லாம கூட என்னால உங்ககிட்ட ஒரு இந்த முகத்தை காமிச்சிட முடியும். பட் லிப் லைனர் இல்லாம ஒரு ப்ராப்பர் லிப் லுக்கா வாய்ப்பே கிடையாது அப்படி மாதிரி. ஓகே, நான் கம்மல் மட்டும் மாத்திட்டு பொட்டு வச்சுட்டு இந்த துப்பட்டா வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதான் ஃபைனல் லுக். இந்த அவுட்ஃபிட்ல வந்துட்டு பிங்க் பூக்கள் இருக்கிறதுனால என்னோட லிப்ஸ்டிக் வந்து பிங்க், ஐ ஷேடோவா கொஞ்சம் நான் அந்த பிங்க் லிப்ஸ்டிக்கே இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல பேஸ் நீங்க வந்துட்டு உருவாக்கணும். ரொம்ப கம்மியாக தான் நீங்க உங்க முகத்துல வந்து ப்ராடக்ட்ஸ் ஏற்றணும், ஹெவியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ப்ராப்பரான ஷேட் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஷேட் வச்சு வாங்கிக்கோங்க. மீடியம் டோன்ல இருக்க அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா மீடியம் ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை. நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பிராண்ட்லன்னு எடுத்தாலே ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் ஒருத்தவங்களுடைய ஸ்கின் டோன் ஒருத்தவங்களுடைய அண்டர் டோனும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ரேரா தான் வந்துட்டு எனக்கு செட் ஆகுறதே வந்து எக்ஸாக்டா இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகும். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேலைகள் வந்து நிறைய பண்ண வேண்டியது உண்டு. ஸோ நான் வந்துட்டு பிளைண்டா உங்களுக்கு இந்த ஷேட் தான் உங்களுக்கு செட் ஆகும், டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு இந்த ஷேடு செட் ஆகும்ட்டு பிளைண்டா ரெக்கமெண்ட் பண்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, நேர்ல போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டோ இல்ல புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க அப்படின்னாலும் பிளைண்டா போய் ஏதாவது ஒரு கடையில நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்க கடையில போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்க.
ப்ரிஃபரபிளி மேக்ஸ் ஸ்டோர்ஸில் போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்குங்க. மேக்குக்கெலாம் உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையாகவே கஷ்டம்தான். பிளைண்டாக நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் வாங்காதீங்க, ஏற்கனவே வாங்கலை அப்படின்னா. ஸோ நிறைய ஆன்லைன் ரிசர்ச்சஸ் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்கின் டோனுக்கு உங்கள் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட் வாங்குறதுக்கு முன்னாடி. நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிமலோட கைண்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்கின் டென் வாங்குறதுக்கு முன்னாடி இதனுடைய ஷேட் பார்க்கும்போது இது எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்னு நினச்சேன். பட் இது எனக்கு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு டார்க்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூடுக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆயிடுச்சு. ஸோ நான் 2 வச்சிருக்கிறதுனால இது 2 மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக 2 தான் வாங்கணும்னு கிடையாது. பட் ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு டார்க் ஷேட் ஒரு லைட் ஷேட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா த்ரூ அவுட் த இயர் உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து மாறிட்டே இருக்கும். அப்படின்னும் போது இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேலை. எப்பயாவது டேனாக இருக்கீங்கன்னா டார்க் கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிறது, வின்டர் டைம் பனி டைமில் லைட் கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிறது, ஹைலைட் பண்ணுறதுக்கு லைட் கலர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்டாக இல்லாமல் 2 ப்ராடக்டாக வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது வந்துட்டு அட்வைசபிள். அது 2 கன்சீலராக இருக்கலாம், ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், ஸ்கின் டென்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து, உங்களுடைய ரெக்யர்மெண்ட் பொறுத்து நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாமும் நான் வேறு வீடியோஸில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் அதெல்லாமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிளான ஈஸியான கெட் ரெடி வித் மீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப மினிமலாக ஒரு மாதிரி ஹோம்லியா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரியான லுக் மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரீமாப்பா எவ்வளோ மேக்கப் அப்படின்ற மாதிரி இல்லாமல். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.